श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இதுக்கு முன் அத்தியாயத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயத்துல 18 விதமான சித்திகளை பத்தி சொன்னார். பகவத் தியானம் பண்றவாளுக்கு இப்படி 18 விதமான சித்திகள் ஏற்படும். அதுல 8 சித்திகள் இந்த சரீரத்தை சார்ந்தவை, மீதி 10 சித்திகளும் ஆத்மாவை சார்ந்தவை, குணங்களை சார்ந்தவை. இப்படி இந்த சித்தி மொத்தமே புலநடக்கத்தோட எம்பெருமான உபாசனம் பண்றவாளுக்கு ஏற்படும். இதனால மோட்ச பரியந்தமான சித்தி, அப்புனராவர்த்தி ரூபமான மோட்ச ரூபமான சித்தி வரைக்கும் கிடைக்கும்ன்றத சொன்னார். இன்னைக்கு ஏகாதச ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயத்துல சொல்ற விஷயங்கள் அற்புதமான விஷயம். அதை நாம பார்க்க இருக்கின்றோம். உத்தவர் கண்ணனை பார்த்து கேட்கிறேன், ஸ்வம் பிரம்ம பரமம் சாட்சாத் அநாத்யந்தமபாவிருதம் சர்வேஷாம் அபி பாவானாம் த்ராணஸ்தித்யப்யயோத்தவः உச்சாவச்சேஷு பூதேஷு துஜ்ஞேயம் அகிருதாத்மபிः உபாசதே த்வாம் பகவன்னே யாதா தத்யேன பிராமணாः येषु येषु च भावेषु भक्त्या त्वां परमर्षयः उपासीनाः प्रपद्यन्ते संसिद्धिं च संसिद्धिं तद्वदस्व मे। और कन्नन पद चल रहे त्वं ब्रह्म परमं निदம் பரபிரம்மமாக இருந்திருக்க என்பதாக சொல்ற இந்த அத்தியாயம் விபூதி அத்தியாயம்னு பேர். இந்த அத்தியாயத்துக்கு எம்பெருமானுடைய விபூதியை பத்தி சொல்றது. அந்த பெருமானுடைய ஸ்வரூபத்தை தியானம் உபாசனத்துல வரச்சே எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்றது, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை தியானம் பண்றது, அதே மாதிரி எம்பெருமானுடைய விபூதிகளையும் தியானம் பண்றதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. விபூதித்துவம், விபூதினா என்ன, அது முன்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்வாயத்தோத்பத்தி ஸ்திதி பிரவೃತ್ತಿ மத்துவம் விபூதித்துவம். விபூதித்துவன்ற தர்மம் என்னன்னா, ஸ்வாயத்தை தன்னுடைய அதீனத்தினால ஏற்படக்கூடிய உற்பத்தி ஸ்திதி பிரவೃತ್ತಿ மத்துவம். ஒரு வஸ்துவனுடைய உற்பத்தி, அதனுடைய ஸ்திதி, அதனுடைய செயல்பாடு எல்லாமே ஒருத்தருடைய அதீனமாக இருந்ததுன்னாக்க அது அவனுடைய விபூதி சொல்லணும். இப்ப எனக்கு இந்த ஒரு கார் வேணும்னு ஆசையா இருக்கு. இந்த காரு எப்படிப்பட்ட கார் வேணும்னு நான் ஆசைப்படுறேனோ அந்த ஆசைப்படுறது கடையில கிடைக்கிறது. அது உற்பத்தமா இருந்தா கூட சுவாயத்தமாக இருக்கு. அது கார் என்னுடைய டிஸ்போசல்ல இருக்கு. நான் எத்தனை நாள் இருக்கலாம் அதை வச்சுக்கணும்னு வச்சுக்கிறேனோ அதுக்கப்புறம் நான் வித்து விடுறேன். அதனுடைய செயல்பாடு, இந்த வாசல்லையே வெறும் நிறுத்தி வச்சுட்டாலும் நிறுத்தி வச்சுக்கிறேன். அந்த காரை வச்சுட்டு எங்க பார்த்தாலும் கேட்டராட்டணும் போறேன், ஏதோ பண்றேன், என்ன பண்றனோ அது எல்லாம் ஒருத்தனுடைய அத்தீனமாக ஒண்ணு இருந்ததுன்னாக்க அது அவனுடைய விபூதி
இப்படி தமிழ்ல சொல்லணும்னா ஆளுமைக்கு உட்பட்டது, அவனுடைய டிஸ்போசல்ல இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த வஸ்து ஓணம்னா வச்சுக்கிறது, வானம்னா விட்டுறது, அதை எப்படி உபயோகப்படுத்துறதோ எல்லாமே இருக்கிறது இருக்கு. அதுக்குதான் விபூதின்னு பேரு. எம்பெருமானுடைய குணங்கள் மாதிரி எம்பெருமானுடைய விபூதிகளும் உபாசனம் பண்ண தகுந்தவையாகவே கருதப்படுகின்றன. மகர்ஷிகள்லாம் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை, எம்பெருமானுடைய குணங்களை, எம்பெருமானுடைய விபூதிகளையும் தியானம் பண்றார். ஸ்வம் பிரம்ம பரமம் பிரம்ம, நீதான் பெரியவன்னு இதுக்கு மேல பெருசுன்றது இல்லாமல் பரோமா வித்யதே இது யஸ்மாத் சஹா பரமம்னு சொல்றது. இவருக்கு மேல இதுக்கு மேல பெருசுன்னு ஒண்ணு இல்லாததாக எது இருக்கோ அதுதான் பிரம்மா. அந்த பரம்பிரம்மமாக நீர் இருந்திருக்க. சாட்சாத்து ஆத்யந்தம் அபாவிரதம், உமக்கு ஆரம்பமும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஆகையால ஆதி அந்தம் அபாவிரதம், ஆதி அந்தம் இவைகள் இல்லாதவனாக இருந்திருக்கவ. சர்வேஷாம் அப்படி பாவானாம் திராணஸ்தித்யப்யோத்பவா, லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள்னு எத்தனை உண்டோ அத்தனை பதார்த்தங்களுடைய ஒரு படைப்புக்கு உற்பத்தி, அதனுடைய நிலையாக இருக்கிற தன்மைக்கு, லயத்துக்கு, எல்லாத்துக்கும் நீர் தான் காரணமாக இருந்திருக்கு. எத்தனையோ ஜந்துக்கள் நடுவுல நீர் தான், அவைகளுக்குள்ளேயும் நீர் தான் இருந்திருக்க. இப்படி யாரெல்லாம் உபாசனம் பண்றாளோ அவளுக்கு தெரியறது நீர் எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கன்னு தெரியறது. இப்படி உபாசனம் பண்ணாத சாதாரணமா இருக்கிறவாளுக்கு அவ உள்ளுக்குள்ளேயே நீர் இருந்தா கூட உண்மை தெரிஞ்சுக்காதவாளாக அவள்லாம் இருந்துருக்கா. ஒரு பரமர்ஷிகள்லாம் உன்னை உபாசனம் பண்றதுனால அவளுக்கும் அந்தர்யாமியாக நீ இருக்கேன்றத அவ நன்னா புரிஞ்சுக்கிறான். சம்சித்திச்ச ததஸ்வமை, ஆகையால எனக்கு நீர் சொல்லணும், அந்த பரமர்ஷிகள்லாம் உன்னுடைய விபூதியை எப்படி எல்லாம் உபாசனம் பண்றா, உம்முடைய ஸ்வரூபத்தை கல்யாண குணங்கள்லாம் சொல்லச்சே விபூதியை எப்படி உபாசனம் பண்றான்றத நேர் தான் எனக்கு விஸ்தாரமா சொல்லணும். கூடஸ்ரதி பூதேஷு பூதாத்மா பூதபாவனா, பூதேஷு இந்த மனுஷாளுக்கு நடுவில் மனுஷனாக நீரும் இருந்துருக்கு, பிராணிகளுக்கு நடுவில் பிராணியாக நீரும் இருந்துருக்கு, பட்சிகளுக்கு இடையில பட்சியாகவும் நீர் இருந்துருக்கு. ஆனா உம்ம மனுஷனும் தெரிஞ்சுக்கல, பட்சிகளும் தெரியல, பிராணிகளும் தெரிஞ்சுக்கல, தேவர்களும் தெரிஞ்சுக்கல, அசுரர்களும் தெரிஞ்சுக்கல, யாருமே தெரிஞ்சுக்கல. உன்னுடைய மாயினால மோகிதர்களாக இருந்துருக்கிறவா இத நீர் எங்களுக்குள்ளேயே நமக்குள்ள நீர் இருக்கிறத தெரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா சில மகான்கள் தபஸ்விகள் உன்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் உம்மை தெரிஞ்சுக்கிறான், உம்முடைய விபூதியை தெரிஞ்சுக்கிறான். உம்முடைய ஆளுமைக்கு உட்பட்ட பிராந்தம் எதெல்லாம் உம்முடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கு. இப்ப இந்த ரசாத்தலம் வரைக்கும் அத்தல வித்தல பாத்தால ரசாத்தலம்னு இருந்துருக்கு, அது வரைக்கும் இருக்கிற இடம்லாம் உம்முடைய இடமா விபூதியா, இல்ல ஆகாசத்துல எது வரைக்கும் இருந்துருக்கு, பூமியில எவ்வளவு தூரம் இருந்துருக்கு, இது மொத்தம் எனக்கு உபதேசம் பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று உத்தவர் கண்ணனை பார்த்து கேட்கிறாராம். அதுக்கு பகவான் சொல்ற, ஸ்ரீ பகவான் ஏவமேததஹம் ப்ருஷ்டஹ பிரஷ்னம் பிரஷ்னவிதாம் வர யுயுத்சுனா வினசனே ஸ்வபத்னைரர்ஜுனேன வை ஞாத்வா ஜ்ஞாதிவதங்கர்ஹ்யம் அதர்ம்யம் ராஜ்யஹேதுகம் ததோ நிவృத்தோ ஹந்தாஹம் ஹதோயமிதி லௌகிகஹ சததா பருஷம் வியாக்ரோ யுக்த்யா மே பிரதிபோதிதः அப்யபாஷித மாமேவம் யதா த்வம் ரணமூர்தனி. உத்தவர் நீர் கேட்கிறீர இந்த கேள்விய, இதே கேள்விய அர்ஜுனன் என்ன கேட்டான். எப்ப கேட்டான் தெரியுமா? யுத்தத்துல கேட்டான். யுயுத்சுனா சபத்னைஹி, பங்காளிகளோட ஒரு பெரிய சண்டை.
துரியோதனம் பங்காளி தானே, அவனோட பெரிய சண்டை வருது. அப்ப வந்த உடனே அர்ஜுனன் தனக்கு எல்லாம் தெரியும் மாதிரி அவன் நினைச்சிட்டான். கண்ணனை பார்த்து கேட்கிறான், இந்த சண்டை தேவைதானா? ஞாத்வா ஜாதிவதம் கர்ஷ்யம், இந்த ஜாத்தியாக இருக்கிறவாள வதம் பண்ணிட்டு அண்ணன் முறையில, சித்தியா முறையில, பெரியப்பா முறையில, தம்பி முறையில, மாமா முறையில, அத்தான் முறையில, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவாள் அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு நான் போய் இந்த ராஜ்ய சாசனம் பண்றது இது ஒரு பழைப்பா? இது ஒரு விசேஷமா? இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமாச்ச. அதர்மம் ராஜ்யஹேத்துக்கம், ஒரு ராஜ்யத்துக்கு ஒருத்தரும் சண்டை போடுறதுன்றது ஒரு அதர்மமான விஷயமாச்ச. அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா, நான் இனிமே ரதோபஸ்த உபாவிசத்துன்னு ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு நான் இனிமே சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு தேர்தட்டுல உட்காந்துட்டானா அவன். இதுல என்ன நிவர்த்தோ ஹந்தாகம் ஹதோயம் இது லௌகிகா, அகம் ஹந்தா அயம் ஹதஹா, நான் கொல்பவனாக இருந்திருக்கேன், அயம் ஹதஹா இவன் கொல்லப்பட்டவனாக ஆகிறான்னு ஒரு பாவம். இந்த எண்ணத்தோட நான் இந்த சண்டையெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று என்னமோ ரொம்ப தர்மம் மாதிரி என்னென்று சொல்லிட்டு தேர்தட்டுல அவன் உட்காந்துட்டான். அகமாத்மோத்தவமீஷ உத்தவ அமீஷாம் பூதானாம் சுஹ்ருதீஸ்வரः அகம் சர்வாணி பூதானி தேஷாம் ஸ்தித்யுத்தவாதயः. இப்படி உட்காண்ட உடனே நான் சொன்னேன், அமீஷாம் பூதானாம், இங்க நாம எதிர பார்த்துட்டு இருக்குமே, நீ துரியோதனம் மாதிரி சரீரத்துல, பீஷ்மர் மாதிரி சரீரத்தோட, பீஷ்ம சரீரத்தோட, துரோண சரீரத்தோட, தேவ சரீரத்தோட, மனுஷ சரீரத்தோட, பட்சி சரீரங்களோட, பிராணி சரீரங்களோட எல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் நாம பாக்குறோமே, இவெல்லாம் யாருன்னு நினைச்ச? இதுக்கெல்லாம் யாரு ஆத்மா தெரியுமா? நான் தான் இருந்துட்டு இருக்கேன். இவைகள் எல்லாம் ஆத்மா. ஆத்மான்னா என்ன? அந்த வஸ்துக்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு நியமனம் பண்றவன் தான் அது. தாரகோ ஜீவகா, இந்த வஸ்து, இந்த சரீரத்தை தரிச்சிருக்கிற ஜீவன் ஆத்மான்னு சொல்லப்படுகிறது. இந்த சரீரத்தை நியமனம் பண்ற ஜீவன் ஆத்மான்னு சொல்லப்படுறது. அதுக்கு அப்போ ஜீவன் ஒரு ஜீவனா எத்தனையோ ஜீவன் இருந்துருக்கு, அத்தனை ஜீவனும் இருந்துருக்கு அப்படின்னா, சர்வபூதானாம் தேகினாம் அகம் ஆத்மா, எல்லா பிராணிகளுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் நான் தான் ஆத்மாவாக இருந்துருக்கேன், அவைகளுக்கும் நான் ஆத்மா இருக்கேன் என்பதாக சொல்றார். அதாவது எல்லா வஸ்துக்களுமே என்னாலே நியமிக்கப்படுகிறது. ஆத்ம சப்தத்தினால சொல்றது என்னன்னா, எல்லா வஸ்துக்களும் தன்னுடைய விபூதி, தன்னுடைய நியமனத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. இந்த சரீரத்துல ஆத்மான்னு சொன்னோம்னாக்க, இந்த ஆத்ம சப்தத்தினால சொல்லச்சே என்ன ஆறுது? இந்த சரீரம் ஆத்மாவாயிடுச்சுன்னு சொன்னோம். சரீரத்துக்கு ஆத்மான்னு சொல்லச்சே ஆத்மாதான் நியமிக்கிறது, ஆத்மாவாலே நியமிக்க கூடியதாக இருக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தமாறுது அதுக்கு. அப்போ இப்ப இந்த ஆத்மான்றது இந்த சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. அந்த மாதிரி சமஸ்த வஸ்துக்களுக்கும் நான் தான் ஆத்மாவாக இருக்கேன், நான் தான் ஆதாரமாக இருந்துருக்கேன். ஆத்மாதான் ஆத்மாயத்த ஸ்திதி. ஒவ்வொரு வஸ்துவும் ஆத்மா என்ன சொல்றதோ அது அதீனமாக கூடிய ஒரு இருப்பு இருக்கு, அதனுடைய நியமனத்தை பிரகாரம் தான் நடந்துக்கிறது. அந்த மாதிரி நான் தான் எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் இருந்துட்டு நியமனம் பண்றவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால இது ஸ்பஷ்டமா சொல்ற, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசேர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் எல்லா பூதங்களுக்கும் ஹிருதயத்திலயும் இருந்துருக்க. ஆகையால இங்க எல்லாருக்கும் இதுவா இருந்துருக்கோம் நான் தான் சொல்ற. அகம் சர்வாணி பூதானி தேஷாம் ஸ்தித்யுத்பவாதயः.
எல்லா வஸ்துக்களுடைய உற்பத்தி பிரளயம் லயம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணமாக இருந்திருக்கேன். அகங்கதிஹி கதிமதாம் காலஹா கலயதாம் அஹம். கதிமதாம் கதிஹி அகம் கலயதாம் காலஹா அகம் என்பதாக சொல்ற. கதிமதாம் அப்படின்னு சொல்லச்சு அதாவது உயர்ந்த வழியை நல்ல நிலையை அடையணும்னு நினைக்கிறவளுக்கு அவளுக்கு கதியாக நான் தான் இருந்துருக்கேன். யாருக்கு ஒரு அழிவு ஏற்படக்கூடியது அனர்த்தத்தை உண்டு பண்ணக்கூடியதான விஷயங்கள்ல நான் காலகா அஸ்மி, நான் யமனாட்டு நான் இருந்துருக்கேன். நான் குணானாம் சாபகம் சாமியம் குணின் உற்பத்திக்கோ குணஹா. இந்த சத்துவம் ரஜஸ் தமசு இந்த குணனாம் மத்தியத்துல இந்த குணனாம் அகம் சாமியோ குணஹா எத் சாமியம் ததகம். இந்த சத்வாதிகள் எல்லாம் எப்படி சமமாக இருந்திருக்கிறது எதுவோ அதுதான் நானு. குணினி ஔத்பத்திக்காக சுவாபாவிகா யோகுணா சுவாகம். அதாவது இயல்பாக இருக்கக்கூடியது எதுவோ சுவாபாவிகமோ அதுதான் நான் இருந்திருக்கேன்னு சொல்ற. மகதாம் அகஞ்ச மகானகம் பெருசாக இருக்கிறதுக்குள்ள இந்த பிரகிருதி மகத்துன்னு சொல்லச்சு அதுல மகானாக நான் இருந்திருக்கேன். சூக்ஷமா இருக்கக்கூடிய வஸ்துல நான் சூக்ஷமாக இருந்திருக்கேன். அதாவது நான் தான் இந்த வஸ்து சூக்ஷமாக இருக்கணும்னா அது என்னதீனமாக தான் இருந்திருக்கு. நான் தான் அதுக்கு காரணமாக சூக்ஷமா இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கேன். அகார உக்கார மகாரங்கள் 3 எழுத்து உடைய பிரணவத்துல நான் அகாரமாக நான் இருந்திருக்கேன். அக்ஷராண மகாரோஸ்மி காயத்ரி சந்தசாமஹம். அத்தியாயத்துல என்ன சொல்றாரோ அதேதான் சொல்றேன். இந்த சந்தஸ் திருஷ்டு சந்தஸ் ஜெகதி சந்தஸ் அனுஷ்டு சந்தஸ் எல்லாம் பல சந்தஸ்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றுல காயத்ரி சந்தஸாக நான் இருந்திருக்கேன். ஆதித்யான மகம் விஷ்ணு துவாதசாதித்யான் 12 ஆதித்யான் அதுல விஷ்ணுன்றவனாக நான் இருந்திருக்கேன். எல்லா தேவதைகளிடையும் இந்திரஹா அகம் சர்வதேவானாம் வசூனாம் அஸ்மி ஹவ்யவாட். அஷ்ட வசுக்கள்ல நான் ஹவ்யவாட்னு சொல்லக்கூடிய அக்னியாக நான் இருந்திருக்கேன். சித்தேஸ்வராணாம் கபிலஹா சுபர்ணோகம் பதத்ரீணாம். சித்த இருக்கவாளுக்கெல்லாம் நான் கபிலனாக இருக்கேன். அந்த தேவ ரிஷியில நான் நாரதராக இருந்திருக்கேன். பசுக்கள்ல நான் காமதேனுவாக நான் இருந்திருக்கேன். பிரஜாபதிகள்ல தட்ச பிரஜாபதியாக இருந்திருக்கேன். நானு பிதர்களுக்குள்ள அரியமான்றவராக நான் இருந்திருக்கேன். ஏகாதச ருத்ரான் நடுவுல நான் நீலலோகிதன்னு சொல்றவராக நான் இருந்திருக்கேன். நானு யானைகளுக்கு நடுவுல நான் கஜேந்திரனாக இருந்திருக்கேன். ஆகாசத்துல நட்சத்திரங்களுக்கு நடுவுல நான் சந்திரனாக இருந்திருக்கேன். இப்படி வரிசையா சொல்லிட்டு வரே. தியுமதாம் சூரியம் மனுஷியாணாஞ்ச பூமிபம். மனுஷியாணாஞ்ச பூமிபம். மனுஷாளுக்குள்ள நான் ஆள்பவனாக நான் இருந்திருக்கேன்னு சொல்றேன். மனுஷாளுக்குள்ள ஆள்பவனாக ராஜாவாக நான் இருந்திருக்கேன்னு நம்மாழ்வார் பாசுரத்துல சொல்ற. ஒவ்வொரு வஸ்துவையும் பாக்குற. ஏதானா ஒரு பாம்பு வழியில பார்த்தாது நம்மாழ்வாருக்கு நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு பெருமாளிடத்தையே எப்பவும் நினைச்சிட்டு இருக்கவர். ஒரு பாம்பு போச்சுன்னாக்கா அந்த பாம்பு பார்த்தோம்னா இது ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா என்று அந்த பாம்பை நினைக்குவோம். யானை போனா இது கஜேந்திரனுடைய ஒரு இது இல்லையான்னு நினைப்பேறான். அந்த மாதிரி ராஜாவை பார்த்தாக்கா ராஜா இவ சாட்சாத் பெருமாளை தானே இவர்னு ராஜாவை விழுந்து சேவிப்பாளாம். என்னத்துக்கு விழுந்து சேவிக்கிறான்னாக்க ராஜா எல்லாம் பெருமாளுடைய வசம். அததான் இந்த இடத்துல சொல்றார். இங்க மனுஷானாஞ்ச பூமிபம் உச்சை ஸ்ரவாஸ்து ஸ்ரவாஸ்துரங்காணாம். குதிரைகளுக்குள்ள உச்சை ஸ்ரவஸாக இருந்துருக்கு. இந்த தாத்துக்கள் லோகங்கள்ல நான் தங்கமாக நான் இருந்துருக்கேன். ஏம சங்கமதாஞ்சாகம் சபர்ணாம் அஸ்மி சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகி.
சங்கமதாம் தண்டிக்கிறவாள் நடுவுல நான் யமனாக இருந்துட்டு இருக்கேன். இதுல சர்ப்பம் நாகம் அப்படின்னு ரெண்டு விதம் பாம்புல. ஒரே ஒரு தலையோட இருக்கிறதுக்கு சர்ப்பம்னு பேரு, பல தலைகளோட இருக்கிறது இருக்கு அதுக்கு நாகம்னு பேரு. அந்த சர்ப்பம்ன்ற கேட்டகரியில நான் வாசுகியாக இருந்துட்டு இருக்கேன். நானு நாகம்ன்ற கேட்டகரியில அனந்தகா அகம், அனந்தன்னாக்கா ஆதிசேஷனாக நான் இருந்துட்டு இருக்கேன். மிருகங்களுக்கு நடுவுல நான் சிம்மமாக இருந்துட்டு இருக்கேன். ஆசிரமத்துல வரைச்சு துரியாசிரமம் சன்னியாசாசிரமமாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆசிரமானா மகம் துரியா வர்ணானாம் பிரதமோ நகா. இங்க பிராமண நட்சத்திரிய வைசிய சூத்ரான்னு சொல்லச்சே பிரதமோ வர்ணா பிராமணனாக நான் இருந்துட்டு இருக்கேன். தீர்த்தங்கள்ல பெருகுகின்ற தீர்த்தங்கள் அதுல நான் கங்கையாக இருக்கேன். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற தீர்த்தத்துல நான் சமுத்திரமாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆயுதானாம் தனுரகம் திரிபுரக்னோ தனுஷ்மதாம். ஆயுதங்களுக்குள்ள தனுஷாக, தனுஷ்மதாம் வில்லாளிகளுக்குள்ள திருபுரம் எரித்தவனாக இருந்துருக்கவன் நான் இருந்துருக்கேன். திரிபுரக்னஹா ருத்ரஹா அஸ்மின்னு அர்த்தம். அப்போ திஷ்ணியானாம் அஸ்மியகம் மேருஹு, ஒரே இடத்துல நிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல நான் மேருவாக நான் இருந்துட்டு இருக்கேன். மலைகளுக்குள்ள மேருமலையாக நான் இருந்துட்டு இருக்கேன். ககனானாம் ஹிமாலயா, கடக்க முடியாததாக இருக்கிற விஷயங்கள்ல நான் ஹிமாலயமாக நான் இருந்துட்டு இருக்கேன் என்பதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர. வனஸ்பதி நாம் அஸ்வத்தா ஓஷதி நாம் மகம்யவம், மரங்கள்ல பார்த்தோம்னா நான் அஸ்வத்த விருட்சமாக நான் இருந்துட்டு இருக்கேன், அரச மரமாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஓஷதி நாம் அகம் யவம்ன்ற ஓஷதியாக நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த இந்த புரோஹிதாளுக்குள்ள நான் வசிஷ்டராக இருந்துட்டு இருக்கேன். பிரம்மத்தை தெரிஞ்சவர்களாக இருந்திருக்கிற பிரம்மிஷ்டாள் நடுவுல நான் பிரகஸ்பதியாக இருக்கேன். கந்தோகம் சர்வசேனான்யாம் அக்ரண்யாம் பகவான் அஜஹா, எல்லா சேனாபதிகளுக்குள்ள நான் கந்தனாக சுப்பிரமணியனாக நான் இருந்துருக்கேன். நானு மீதி பேர் எல்லாரும் காட்டிலும் சிறந்தவன்ற முறையில பார்த்து நான் பிரம்மாவாக இருந்துருக்கேன். யஜ்ஞானாம் பிரம்ம யஜ்ஞா அகம் விரதானாம் அஹிம்சனம். பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு சொல்லப்படுகின்ற தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், போத யஜ்ஞம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன. அவற்றிலே பிரம்ம யஜ்ஞமாக நான் இருந்துட்டு இருக்கேன். யாகங்களுக்குள்ள விரதங்களுக்குள்ள அஹிம்சை, சர்வபூத எந்த ஒரு பிராணியையும் துன்புறுத்தாமல் இருக்கிறதுன்றது இருக்க, அது மிக உயர்ந்த ஒரு தர்மம் விரதங்கள். அந்த விரதத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். இப்படி யோகானாம் ஆத்ம சம்ரோதா மந்திரோஸ்மி விஜிகீஷதாம், யோகத்துல ஆத்ம சம்ரோதம், இந்த புலனடக்கம் ஆத்மாவையே அடக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால ஸ்ரீணாந்து சதரூபாகம் பும்சாம் ஸ்வயம் புவோ மனு, ஸ்வயம்பு மனுன்னு ஒரு மனு முதல்ல இருந்தவர் புருஷாள்ல நான் அந்த மனுவாக இருந்துருக்கேன். அவருடைய பத்னி பேர் சதரூபான்னு பேரு. அப்படி நான் இருந்துருக்கேன். முனினாம் நாராயணா, இதே பெருமாள் தான் நாராயணனாக பத்ரிகாஷ்டம வாசியாக இருந்துள்ள இருக்கிற நாராயணன். அவரும் தபஸ் பண்றவராக தானே இருக்க, நரநாராயணன் சொல்லி. அவர்ல இந்த ரிஷிகள்ல நான் நாராயணனாக இருந்துட்டு இருக்கேன். குமாரோ பிரம்மச்சாரிணாம் குமாரஹா, சனத்குமார் பிரம்மச்சாரிகளுக்குள்ள நான் சனத்குமாராக நான் இருந்துட்டு இருக்கேன். தர்மாணாம் அஸ்மி சந்நியாசாக க்ஷேமாணாம் அபஹிர்மதிஹி, இங்க தர்மத்துக்குள்ள நான் சன்னியாச தர்மத்துல அது ரொம்ப விசேஷமா இருக்கு. அப்படின்னால நான் இருந்துட்டு இருக்கேன். க்ஷேமாணாம், அந்த க்ஷேம் நமக்கு நல்லது, பயரகித பயம் இல்லாமல் நாம இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபானுசமானும் தான ரூபமாக அதுல நான் இருந்துட்டு இருக்கேன். ரகசியத்துக்குள்ள ரகசியம் என்னன்னா பிரிய மௌனஞ்ச தோன்றதம்னாக்க மௌனமாக நான் இருந்துட்டு இருக்கேன்.
இது மௌனமா இருந்துட்டோம்னா எந்த சண்டையும் வராது, எந்த இம்சையும் வராது. அதுதான் அதுல நான் தான் இருந்துட்டு இருக்கேன். சம்பத்சரோஸ்மி அனிமிஷம் அனிமிஷாம் ருதூனாம் மதுமாதவத் அனிமிஷாம் அப்பிரமத்தானாம் மத்தியே சம்பத்சரோகம். அந்த சம்பத்சரமாக நான் இருந்துட்டு இருக்கேன். மதுச்ச மாதவச்ச வாசந்திகா ருத்துன்னு இந்த 6 ருத்துக்களுக்குள்ள இந்த மது மாதவம்னு சொல்லக்கூடிய வசந்த ருத்துவாக நான் இருந்துருக்கேன். மாசானாம் மார்கசீர்ஷோகம் நட்சத்திராணாம் ததாபிஜித் நட்சத்திராணாம் அபிஜித் நாம நட்சத்திரம் உபனிஷ்டாது ஆஷாடானாம் மதஸ்தாத் ஸ்ரோணா இருந்தா. அதாவது ஆஷாட நட்சத்திரம் உத்தராஷாட நட்சத்திரத்துக்கு சதுர்த்த பாதத்துக்கு அபிஜித்னு பேரு. அந்த அபிஜித் நட்சத்திரமாக நான் இருந்துட்டு இருக்கேன். அபிஜித் நாம நட்சத்திரம் உபரிஷ்டாது ஆஷாடானாம் அதஸ்தாத் ஸ்ரவணாய சிரவண நட்சத்திரம் வரத்துக்கு முன்ன இந்த ஆஷாட நட்சத்திரத்துக்கு ஆஷாட நட்சத்திரம் முன்னதாக உடுத்தானதுன்னாக்க இதுல இருந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த உத்தராஷாட நட்சத்திரனுடைய 4ஆம் பாதம். அகம் யுகானாஞ்ச கிருத யுகம் தீராணாம் தேவலோசிதா. யுகங்களுக்குள்ள கிருதயுகமாக இருந்துருக்க. அசிதன் தேவலன்னாக அசிதோ தேவலஸ்தாகம்னு சொல்ற அந்த துவந்த சகானம் 2 பேரும் இருக்கிறதுல வரைச்சே அசிதன் தேவலனாக நான் இருந்துட்டு இருக்கேன். துவைபாயனோஸ்மி வியாசானாம். வியாசனுக்கு வேத விபாக கர்த்தருக்காள். வேதத்தை தனித்தனியா அதை பிரிச்சு சொல்றவாள்ல யார் இருக்காளோ அதுல வியாசராக நான் இருந்துட்டு இருக்கேன். அது அவள்ல துவைபாயனாக நான் இருந்துட்டு இருக்கேன். கவீனாங் காவ்ய ஆத்மவானே. காவ்யா சுக்கிரனாக நான் இருந்துட்டு இருக்கேன். தீர்க்கதரிசியாக இருந்துட்டு இருக்கிறவா அவள்ல நான் தான் சுக்கிரனாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ற. வாசுதேவோ பகவதாம் ஸ்வந்தோ பாகவதேஸ்வகம். இதுதான் ரொம்ப முக்கியம். பகவானுக்குள்ள நான் வாசுதேவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். பகவத் பக்தி இருக்கிறவாளுக்குள்ள நான் உத்தவராக நான் இருந்துட்டு இருக்கேன். ஸ்வந்தூன்னு சொல்றேன். நீதான் உத்தவர். இதுல இருந்து என்ன ஏற்படுறது? உத்தவர் மாதிரி பகவத் பக்தர் கண்ணனிடத்துல பக்தி இருக்கவா யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பக்தி உடையவராக அது பெருமாளே சொல்றார். வாசுதேவோ பகவதாம் ஸ்வந்து பாகவதேஸ்வகம் கிம் புருஷாணாம் ஹனுமானே வித்யாத்ராணாம் சுதர்சனஹ. அந்த கிம்புருஷானாம் அதாவது அதுல ஹனுமானாக இருக்க, வித்யாதரான்ல சுபேசனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த திருணஜாதி புல்லு ஜாத்தியில நான் தர்ப்பமாக குஷோஸ்மி திருணஜாதி. நாம் இந்த மாடுல இருந்து கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள்ல நான் ஆஜ்யமாக நான் இருந்துட்டு இருக்கேன். விவசாயிகளுக்கெல்லாம் நான் லக்ஷ்மியாக இருந்துட்டு இருக்கேன். இப்படி வரிசையா சொல்லிட்டு வர. விஸ்வாவசு பூர்வ சித்தி கந்தர்வா அப்சரசாமஹம். கந்தர்வன் இந்த விஸ்வாவசு அப்சரஸ்ல பூர்வ சித்தியாக நான் இருந்துட்டு இருக்கேன். பிரபா சூரியந்து தாராணாம் சப்தோகம் நபதப்பரஹா. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளுடைய பிரபையாக நான் இருந்துருக்கேன். பிரம்மண்யானாம் பலிரகம் வீராணாம் அர்ஜுனாக. இந்த பிரம்மத்தை தெரிந்தவாள் விஷயத்துல நான் பலியாகவும் பலி சக்கரவர்த்தியாகவும் வீரர்கள்ல நான் அர்ஜுனாகவும் நான் இருந்துருக்கேன். பூதானாம் ஸ்திதிருத்பத்தி ரகம் வை பிரதிசங்கிரமஹா. லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளுடைய உற்பத்தி ஸ்திதி இதுக்கு எல்லாம் காரணமாக நான் தான் இருந்துட்டு இருக்கேன் எல்லா சமயத்திலையும். ஆஸ்வாத ஸ்ருத்யவக்ராணமகம் சர்வேந்திரியேந்திரியம். சர்வேந்திரியேந்திரியம் சர்வேஷாம் இந்திரியானாம் இந்திரியமகம். எல்லா இந்திரியங்களுக்குள்ள நான் எது இருக்குன்னாக்க எல்லா இந்திரியங்களையும் பிரவர்த்தனம் பண்ற மனசாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம்.
விகார புருஷோ வியக்தம் ரஜசத்வம் தமப்பாரம் அகமேதத் பிரசங்கியானாம் ஞானம் தத்துவ விநிச்சய. இந்த தத்துவ விநிச்சயம் தத்துவத்தை நிர்ணயம் பண்ற விஷயத்துல ஞானமாக நான் இருந்துருக்கேன். இப்போ நான் இல்லாத எந்த வஸ்துவும் இல்லை. இதனால எல்லாமே என்னுடைய விபூதியாக சொல்லப்படுகிறது. வாசாங்கியச்ச மனோயச்ச எத்த பிராணேந்திரியாணிச்ச ஆத்மானம் ஆத்மன எச்ச நபூயா கல்பசேத்வனே. இந்த வாக்கோ மனசோ எல்லாம் எதெல்லாம் சொல்றோமோ எல்லாமாகவுமே நான் தான் இருந்துருக்கேன். எல்லாமே என்னுடைய அധീனமாக தான் இருந்துருக்கு. இது இல்லாத எதுவுமே கிடையாதுன்றத சொல்ற. இதுதான் விபூதி என்று பகவத்கீதையில எப்படி விபூதி அத்தியாயம் சொல்லப்படுகிறதோ அந்த மாதிரி இந்த அத்தியாயத்துல எம்பெருமானுடைய விபூதிய எம்பெருமான் தான் ஏற்கனவே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண மாதிரி உத்தவருக்கு தன்னுடைய விபூதியை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணார். இந்த விபூதி அத்தியாயத்தை தெரிஞ்சிட்டோம்னாலே நமக்கு சகல க்ஷேமமும் வரும்னு பகவத்கீதையில சொல்ற. அந்த மாதிரி விபூதி அத்தியாயத்துல சொன்ன பிரகாரம் பகவானை தெரிஞ்சுட்டு நாம் எல்லா க்ஷேமத்தையும் அடையணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.